நான் ஜோசனா இங்க பாத்தீங்களா, ஒரு கோட் ஒன்று இருக்கு. கோட்டை படிச்சு காட்டா, உன்னை மதிக்காதவனை நீ மதிக்கவே மதிக்காத. இதுதான் கோட்டு. இந்த கோட்டை நான் மட்டும் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படியே பறக்கும். டேய், இந்த கோட்டையாட போட போற? டேய் இது ஐயோ, என்னடா நீ இவ்வளோ நாள் பைபிளை படிச்சுட்டு இது சரின்றியே பார். உன்னை மதிக்காதவன்னு மதிக்க அப்படியே பைபிளை போட்டிருக்குது. உன்னை பகைக்கிறவன் உனக்கு எதிரியா இருக்கவங்க உன்னை நன்மை செய்யணும்னு போட்டிருக்குது. அதை விட்டுட்டு நீ உன்னை மதிக்காதன்னு மதிக்காத, தூக்கி போட்டு மெதி அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக சொல்லுங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவன்லாம் எந்த படி வாங்க, அவன் சும்மா தூக்கி போடு, உன்னை மதிக்காம தூக்கி போடு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக. இதெல்லாம் பைபிளில் சரியே கிடையாது. அது மட்டும் இல்லை, கடவுளுக்கே இது பிடிக்காது. இந்த கோட்டை தயவு செய்து போடாத, சரியா? இந்த கோட்லாம் நீ பைபிளே போட்டிருக்குது பாரு. இந்த வசனத்தை படித்தா உனக்கு புரியும். இந்த வசனத்தில் என்ன சொல்லுது? ஒருத்தர் நேசிக்க நம்ம பழகிக்கணும். தவிர ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம மாற்றணுமே தவிர ஃப்ரெண்ட்ஸே வேணாம்ப்பா அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டா கடைசியில் நீ மட்டும்தான் அனாதையாக இருப்ப, யாரும் கூட இருக்கவே மாட்டாங்க. ஓகே, அதனால் தயவுசெய்து இந்த கோட்டை ஃபாலோ பண்ணாங்க. சரி, ஓகே, சரி இருங்க. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு கோட்டை சொல்ல போறேன். இந்த கோட்டுக்கு உங்களால் பதிலே சொல்ல முடியாது, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. அந்த கோட்டுக்கு சொல்லவா? ஐ எம் இனஃப். எப்படி பேரை பயங்கரமா இருக்கா? இந்த கோட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்ல, வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல. நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்து நான் ஜாலியாக இருப்பேன். மை செல்ஃப் ஒன்லி, என் இஷ்டத்துக்கு நான் பண்ணி இருப்பேன். டேய், முதலையாச்சும் பரவாயில்ல, அதோட மோசமாகுதுடா. டேய் என்னடா அது? யூ ஆர் எனஃபா? நீ எனஃபே கிடையாதுடா. நம்ம நிறைய கடவுளுக்கு விரோதமாக நிறைய பித்தலாட்ட தப்பெல்லாம் செஞ்சுட்டு நான் எதுவுமே செய்யலை, நான் செஞ்சாலும் பரவாயில்ல, அது நான் தான், யாருக்காக மாற்றிக்க மாட்டேன். இப்படிதான் பார். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் நீங்களே இப்படி சொல்ல ஆரம்பிச்சா அப்போ கடவுளை அறியாதவங்களாம் எப்படா அதெல்லாம் ஏற்றுப்பாங்க? இந்த ஜீசஸ் டீச்சிங்ஸே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் கோட்ஸை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரீல்ஸை. தயவுசெய்து இதை போடாத. வி ஆர் நாட் எனஃப். ஓகே, எப்பவுமே எனஃப் ஆக மாட்டோம். யாருக்குன்னா கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ தினமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தவிர நான் எந்த கேரக்டரும் அதோடு இருந்துக்கிறேன்ப்பா, நான் டெவலப் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கோட்டை தயவு செய்து போடுறாதே, இதெல்லாம் கடவுளுக்கு எதிரானது. சரி, இந்த கோட்டை விட்டுருங்க, இது ரொம்ப மோசமாக இருக்குது, இது ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ நான் சொல்ல போகிற கோட்டை நீங்களே என்னை தலையில் தூக்கி வச்சு நீ அடுத்த புலவன் அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறீங்க. பி ப்ரைட் ஆஃப் யுவர் செல்ஃப். எவ்வளோ சொன்னாலும் இவனுக்கு ஏறாது போல மண்டையில். டேய், இது எல்லாம் 3 கோட்டுமே ஒரே விஷயம் தானே சொல்லுது. ஓகே, உன்னை நீ நேசி, உன்னை மட்டும் நீ நேசி, வேறு யாரையும் கண்டுக்காத. இதெல்லாம் பைபிளுக்கு எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. ஏசப்பா இப்படி சொல்லவே இல்லை. நம்ம சுயநலம் இருந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம சுயநலமாக போய் கடைசியாக மிருகமாக சாக வேண்டியது தான். தயவுசெய்து இந்த இதையும் போடாது. செலிப்ரேட் ஹூ யூ ஆர். நம்ம யார் நம்மளை செலிப்ரேட் பண்ணுறது? நாமளே திருட்டு பண்ணுறவங்க, கடவுளுக்கு எதிராக நிறைய பாவம் செய்கிறவங்க செஞ்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு அதை செலிப்ரேட் பண்ணுறோம். உனக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது. இன்னும் நம்ம கடவுளுக்கு விருப்பமாக நிறைய விஷயங்கள் செய்யணும். அதை விட்டுட்டு இந்த கோட்ஸ் எல்லாம் தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. பைபிளாக அதான் நம்மளுக்கு சொல்லுது. இந்த வசனம் பார்த்தியா என்ன சொல்லுது? அதனால டோன்ட் செலிப்ரேட் யுவர் செல்ஃப், சேஞ்ச் யுவர் கேரக்டர், ஆட்டிடியூட். மாற்றிக்கிறியா? எல்லாத்தையும் நான் மாற்ற மாட்டேன், ஆட்டிடியூடும் என்ன அப்படியே தான் இருக்கும். அப்படி பண்ணவே கூடாது. ஓகே, எப்போ திரும்ப எனஃபாவ நீ ஏசப்போ உனக்குள்ளே வரும்போது தான். அது மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களே நீ செய்யும்போது தான். கடவுளை சூப்பராக நேசிக்கிறியே அப்போ தான் நீ ஃபுல்லாக ஆவ. அதுக்கு வரைக்கும் நம்ம எனக்கு இது போதும்பா, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. இந்த மாதிரி கோட்லாம் ஃபாலோ பண்ணவே பண்ணாது, சரியா? உங்களுக்கும் சரி, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வருது சூப்பராக இருக்குப்பா கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுறாதீங்க. அதில் என்ன கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு பாருங்கள். இவனை மாதிரி ஆராய்ஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன், இஷ்டத்துக்கு போட்டு விட்டுருவேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கும் பாதிப்பு, இதை பார்க்குற அவங்க வாழ்க்கைக்கும் பாதிப்பு. புரிஞ்சுதா? இனிமேல் இந்த 3 கோட்டை ஃபாலோ பண்ணுவியா? 3 கோட்டு இல்லை, இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய கோட்டு இருக்குது. அது எதுவுமே நமக்கு கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கா இல்லைன்னா கிறிஸ்தவத்தை சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணுவியா?